இறைவா நீயே அனைத்தும். இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்தருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து இந்த பதிவினை வெளியிடுகின்றோம். சித்தர்களோட போதனைகளின்படி இலங்கை ஏன் உலகத்தோட ஆன்மீக இதயமா இருக்குன்னு ஒரு சின்ன பார்வை பார்க்கலாம். சித்தர்களோட ஞான நூல்கள் படி இலங்கைங்கிறது சும்மா ஒரு தீவு இல்ல, அது இந்த உலகத்தோட ஆன்மீக நலனுக்கே ஆதாரமான ஒரு தெய்வீக மையம். ஆமா, அதோட புவியியல் அமைப்பிலேயே ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. முதல் விஷயம் அதோட அமைப்பு. நீங்க உலக வரைபடத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெற்கு இலங்கை ஒரு இதயத்தோட தொடக்க புள்ளி மாதிரி இருக்கும். இந்த இதயத்தோட மையமே மாத்திரைக்கு பக்கத்துல கடலுக்கடியில இருக்கிற சுறாக்கல்ங்கிற ஒரு புனித கல்லு தான். இந்த இடத்துல தான் தெய்வீக ஆற்றல் ரொம்ப அதிகமா பூமிக்கு வருதுன்னு சொல்றாங்க. ரெண்டாவதா, இந்த ஆற்றல் பயணிக்கிற பாதை இலங்கையோட தெற்குல இருந்து இந்தியாவை நோக்கின இந்த இதய வடிவ பாதையில தான் கதிர்காமம் மாதிரி முக்கியமான கோவில்கள் எல்லாம் வரிசை அமைஞ்சிருக்கு. இலங்கையோட புகழ்பெற்ற பஞ்ச ஈஸ்வர ஆலயங்களும் இதுக்கு ஒரு பெரிய சாட்சி. கடைசியா ஒரு முக்கியமான எச்சரிக்கை. சித்தர்களும் ஞானிகளும் இந்த இதய பகுதியை பாதுகாக்கத்தான் இங்க வந்தாங்கன்னு சொல்லப்படுது. பலர் அந்த சுறாக்கள் பக்கத்துல ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்களாம். அதாவது உடலோட உயிரோட இன்னைக்கும் அங்க தியானத்துல இருந்து இந்த இடத்த காக்குறாங்க. இங்க எச்சரிக்கை என்னன்னா, உடலுக்கு இதயம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த ஆன்மீக மையம்தான் உலக இயக்கத்துக்கே ஆதாரம். இதுக்கு ஏதாவது பாதிப்பு வந்தா அது முழு உலகத்தையும் பாதிக்கும். சுருக்கமா சொன்னா, சித்தர்கள் பார்வையில இலங்கை இந்த உலகத்தோட இதயம். அதை பாதுகாக்கிறது உலக நலனுக்கு ரொம்பவே